பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு, உங்களுடைய கருத்து என்ன? கூட்டணிக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா? இல்ல, இந்த சந்திப்பு என்பது கடந்த பல மாதங்களாக எடுத்த முயற்சியின் உச்சகட்ட ஒரு முடிவா நான் பாக்குறேன். அது கடந்த பல மாதங்களாக இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. அதோட தொடர்ச்சியாக தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து அவருக்கு அதிமுகவை பொறுத்தமட்டில் 26 தேர்தலில் ஒரு வெற்றிகரமான ஒரு கூட்டணி அமைக்கணும்னு எடப்பாடி முயற்சி செய்து கிட்டத்தட்ட தாவேக்காவோடையும் ஒரு சமயம் பேசி கொண்டு வந்தார். அது கடைசியில் தாவேக்காவை வைத்த டிமாண்டு காரணமாக அவரால் வந்து அந்த கூட்டணியை வந்து கட்டமைக்க முடியவில்லை. ஸோ அதனால அவருக்கு இருந்த ஒரே ஆப்ஷன் வந்து பாஜக தான். பாஜகவோடு ஏற்கனவே 21 தேர்தலில் சேர்ந்திருந்தது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுத்திருக்கு என்பது என்னுடைய கருத்து. 75 சீட் அப்போ வாங்கினாங்க அவங்க. அதே சமயம் பார்லிமெண்ட் தேர்தலில் பிரிந்திருந்தது மூலமாக அவர்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. ஒரு சீட் கூட கிடைக்கலங்கிறது பார்த்தோம். ஸோ அதனால அந்த பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச பிறகே அந்த 2 கட்சிகளிலும் உள்ளவர்கள் வரப்போ 26 தேர்தலில் எப்படி கூட்டணி சேர்ந்துருன்னு பல தலைவர்கள் ஒர்க் பண்ணாங்க. ஆனால் அதுலேயே அதிமுகவிலேயும் சில தலைவர்கள் கேபி முனுசாமி போன்றவர்கள்லாம் வந்து அதை எழுதுறதுனால எடப்பாடினால உடனடியாக அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ கடைசி 15 நாளில் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பான பல டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கிறத பார்க்கலாம். அதாவது எங்களுக்கு திமுக தான் எதிரி என்று எடப்பாடி சொன்ன விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் நாங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்ற விஷயம். அதே மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்கிற விஷயம் எல்லாமே கடந்த 15 நாள்ல இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எடப்பாடிக்கு சேர்ந்த இந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போதே அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு தயாராகி விட்டார் என்பது தெரிய வந்து விட்டது. அதோட தொடக்கமாக தான் வந்து இந்த அமித்ஷா சந்திப்பு நடந்திருக்கு. ஆனால் இந்த அமித்ஷா சந்திப்பில் வந்து 2 விஷயங்கள் வந்து முடிவு கட்ட வேண்டும். ஒன்று வந்து அண்ணாமலை வந்து தமிழ்நாடு பாஜக தலைவராக தொடரப் போகிறாரா இல்லையா, இன்னொன்று வந்து ஓபிஎஸ் சசிகலாவை வந்து சேர்த்துக்கொள்ள போறார்களா, கட்சியை சேர்த்துக்கொள்ள போகிறார்களா மீண்டும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த 2த்துக்கும் வந்து விடை வந்து அமித்ஷாவை பொறுத்த மட்டும் அவர்கள் சொல்லிடுறாங்க, எங்க கட்சி விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம், உங்களுக்கு அவர் எந்த விதத்திலையும் இடைஞ்சலா இருக்க மாட்டாரு, இல்ல உங்களை பத்தி எந்த விமர்சனம் வைக்க மாட்டாரு, நாங்க அதை பார்த்துக்கிறோம்னு பாஜக தரப்புல அண்ணாமலை பத்தி பேசும்போது சொல்றாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் பத்தி வரும்போது எடப்பாடி சொல்றாரு, எங்க கட்சி எங்க இதுல சேர்த்துக்கிறவா வேண்டாமான்றது நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம் சார், நீங்க அதுல தலையிடாதீங்கன்னு நீங்க சொல்றாங்க. அதனால இந்த 2 விஷயத்திலையுமே வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்துக்கு மேல நீடிக்கிறதுக்கு காரணம் இந்த 2 விஷயத்திலும் அவர்களால் எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை என்பதால் தான் பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டிருக்கிறது. மற்றபடி 26 கூட்டணிக்கான அதிமுக பாஜக பாமக கூட்டணிக்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது. இதற்கு நடுவில் இன்னொரு பேச்சும் வந்து வந்திருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது. அதாவது தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து அதிமுக கொடுப்பதாக சொன்னார்களா இல்லையா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து பெரிய ஏமாற்றமடைந்தவர் பிரேமலதா. அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு தான் போவதற்கு முதலில் விரும்பினார். இப்ப அதிமுக பாஜக கூட்டணி வரும்போது எம்பி பதவி கொடுக்காத அதிமுகவோடு எப்படி சேர்வது என்கிற ஒரு விஷயம் தயக்கம் அவருக்கு இருந்தது. அதனால திமுகவை நோக்கி அவர் போவாரோ என்ற ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சூழல்ல இப்போ வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது வந்து தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட்டை வந்து அதிமுக அலட்சிங்கன்னா தேமுதிகவை நம்ம அதிமுக பாஜக கூட்டணியில் இழுத்தலான்ற ஒரு ஐடியாவை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ வரப்போற நாட்கள்ல வந்து ராஜ்யசபா தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுடைய நிலை கொஞ்சம் மாறும் என்று நினைக்கிறேன். தேமுதிக ஒரு சீட் கொடுப்பதன் மூலமாக தேமுதிகவை வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இழுப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடியறதுக்கு லேட் ஆகுதுனால தான் இத்தனை மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதாவது தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவது விவகாரத்தில் எடப்பாடி நிர்பந்திக்க முடியாது என மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் கூறியிருந்தார். உங்களுடைய கருத்து என்ன? நிர்பந்திக்க முடியாது, ஏன்னா இது அவருடைய கஷ்டம். அதனால 2 நாள் முன்னாடி சொன்னார். அவரு 2 நாள் முன்னாடி என்ன சொன்னாரு, சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் நாங்க சேர்க்க முடியாதுன்னு அவர் சொன்னாரு. 2 நாள் முன்னாடி சொல்லிட்டு 2 நாளைக்கு அப்புறம் அமித்ஷாவை சந்திக்கும் போது எப்படி அவர் தன்னுடைய ஸ்டாண்டை மாத்திப்பார்? ஆக்சுவலா சொன்னதே வந்து அதுக்காக சொன்னார் ஆக்சுவலா. அதனால அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் வந்து கட்சியில் அவர் இணைத்துக் கொள்வாரா, இபிஎஸ் இணைத்துக் கொள்வாரா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த விவகாரத்துல அண்ணாமலை என்ன நிலைப்பாடு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? தலைமையை சொல்வதை மட்டும் கேட்டுவிட்டு செல்வாரா? அதாவது அண்ணாமலையை பொறுத்த மட்டில் வந்து அவர் வந்து தலைமை என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடக்க ரெடியாக இருக்கிறார், தயாராக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் இபிஎஸ்க்கு வந்து அவரை வைத்துக் கொண்டு கூட்டணியில் இணைவது வந்து கொஞ்சம் ஒரு கசப்பான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால அவருக்கு மேல ஏதாவது ஒரு ஸ்டியரிங் கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு அதோடு பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பாஜக பண்ணக்கூடும் என்பது என்னுடைய கருத்து.